ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல வெயிலுங்க. இந்த வாரமே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல குளிர் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோசை சுட்டு கடலை மாவு சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். இந்த கடலை மாவு சாம்பாருக்கு பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டேங்க. ஆல்ரெடி பருப்பு அடுப்பில் போட்டு வச்சுட்டேன். பருப்பு வெந்தோடனே இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கடலை மாவு வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், கலக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, 2 முருங்கைக்காய், 4-5 பீன்ஸு இதெல்லாம் போட்டு சிம்பிளாக தாங்க வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் முருங்கைக்காயும் பீன்ஸையும் போட்டு வேக வச்சுட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூடவே மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கல் உப்பு வந்து பருப்பு வேகும்போதே கொஞ்சம் போட்டுட்டேன். இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறமா சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க. சாம்பார் பொடி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கடலை மாவு சாம்பாருக்கு நம்ம அதிகமாக பொடி போடாமல் கம்மியாக போட்டோன்னா நல்லாயிருக்குங்கிறதுனால சாம்பார் பொடியும் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருப்போம் பார்த்திங்களா பருப்பு, அது நல்லா வெந்துருச்சு. நான் வந்து சிறுபருப்பு தாங்க போட்டிருக்கேன். அதை நல்லா கலக்கி இதோடு சேர்த்து ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நாம் கடலை மாவை வந்து இதோட சேர்க்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் தான் தோசை சுடணுங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு காய்கறியெல்லாம். அப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கடலை மாவை அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடணுங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாவும் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா தாளித்து இறக்குற வேலை தாங்க. இனி தான் நான் கடைக்கு வந்து கிளம்பணும். இப்போ சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் இதோடு சேர்த்து போட்டு அதே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த மல்லி இலையோட மனம் வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆயிரும். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வத்தல், காஞ்ச வத்தலை போட்டு தாளித்து இறக்கிட்டு அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்ற வேண்டியதாங்க. தாளிக்கும்போது சின்ன சீரகம், வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து தாளிக்கலாம். இப்போ வந்து சூப்பரான கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். அப்படியே 2 தோசையை போட்டு வாசல்லே நின்றுட்டே தாங்க சாப்பிடுவேன். எனக்கு உட்காந்து சாப்பிட்றத விட நின்றுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுவும் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் சாப்பாடு உள்ளே இறங்கும். அப்படிங்கிறதுனால நல்ல வெயில் அடிச்சிச்சா, வீட்டுக்குள்ளே நல்ல குளிர், அதனால் வாசல்லே நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே கடன்னு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவு அப்படிங்கிறதுனால அவங்களே என்னை கொண்டு போய் கடையில் விட்டுட்டு அவங்க டியூட்டிக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. போகிற வழியில் குதிரை நினச்சி அதையும் ஷூட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.